குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். நம்மளுடைய பிரபஞ்சத்திலே ஒரு முக்கியமான ஒரு கோள்களுக்கு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அது நம்மளுடைய சனி பகவான். ஏன்னா சனி பயிற்சினாலே எல்லாரும் பயப்படுவாங்க. அடுத்தபடியா யாருக்கு நம்ம பயப்படுவோம் அப்படின்னா நம்மளுடைய ராகு பகவானை பத்தி தான். இப்ப ராகு எந்தெந்த பாவகத்துல நிக்குது, என்ன மாதிரியான லக்னத்துக்கு அது செயல்படுது, பாதகாதிபதியா செயல்படுதா இல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குதா? ஏன்னா நீங்க எல்லா கிரகத்தையும் எங்க இருக்குதோ அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஆனா ராகு மட்டும் அந்த ப்ரெடிக்ஷன் கொண்டுட்டு வரும்போது நிறைய குழப்பங்கள். ஏன்னா அவரே பாத்தீங்க அப்படின்னா எந்த பாவகத்துல இருந்து எப்படி கொடுப்பாரு. ஸோ அவருடைய ஆண்டு காலங்கள் எல்லாம் ஒரு 3 வகையா பிரிச்சு அந்த 3 வகையா அவர் எப்படி கொடுப்பாரு, என்ன மாதிரியான பார்வைகள் அவர் செயல்படுவாரு அப்படிங்கிறது இதை ரொம்ப டிப்பிக்கலா, அது மட்டும் இல்லாம அதை கரெக்டா கணிச்சு அதை சொல்லும் போது அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னா அந்த ராகு கொடுக்கக்கூடிய அந்த காலங்கள், ராகு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே சூப்பரா அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த 2026 மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இப்போ நிறைய பேர் நம்ம சொல்ற கருத்துக்களை நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இது பொது கருத்துக்கள். ராகு இந்த பாவகத்துல இருந்து இப்படி எல்லாம் செய்வாருங்கிறது பொது. உங்களுடைய ஜாதகத்துல ராகு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லணும். இப்ப உதாரணமா இப்ப ராகு நம்மளுடைய கோச்சாரத்துல 11ஆம் இடத்துல இருக்காரு. இப்ப நீங்க ஒருவேளை ஒரு லக்னமா இருந்து உங்களுடைய லக்னத்துல இருந்து 2ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா அப்படின்னா அந்த 2, 11 கனெக்ட் பண்ணி தான் அந்த சுய ஜாதகத்துல பார்த்து சொல்ல முடியும். அப்போ நாங்க பொதுவா சொல்லக்கூடிய இந்த கோச்சார கருத்துக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட சுய ஜாதகத்தை பாருங்க. பார்க்கும்போது அது ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதே மாதிரி ராகு அப்படிங்கிறது யார் அப்படின்னா அவர் ஒரு நிழல் கிரகம். அவர் ஒரு போகக்காரகன். அவர் ஒரு கற்பனை நாயகன். அவர் ஒரு லக்ஸூரியஸ்க்கு ஒரு தலைவன், ஆடம்பர வாழ்க்கைக்கு உரியவன். அவரோட திங்கிங்க்கு ஒரு கட்டுப்பாடே கிடையாது. ராகு அப்படிங்கிறது நம்மளோட எண்ணங்கள், நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, எதெல்லாம் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு. இதுக்கு எல்லாமே உகந்தவர் நம்மளுடைய ராகு பகவான் தான். ஏன்னா பொதுவா ராகு எந்த இடத்துல இருந்து, ஒருவேளை எக்ஸாம்பிள் 5ஆம் இடத்துல இருந்துன்னா ராகு கற்பனையிலே கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறைய எண்ணங்களை தோண வச்சுக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த ராகுவோட மேனிஃபெஸ்டேஷன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எந்தெந்த பாவங்களுக்கு அவர் எப்படி செயல்படுறாரு அப்படிங்கறது இப்ப நம்ம பார்த்திடலாம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரை ராகுவோட பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு ராகு நின்ற பலன்களை எப்படி கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இப்பதான் சனி அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. அது பொதுவா சனி அப்படிங்கிறது கர்மகாரகன். நாம என்ன மாதிரியான நற்பலன்களை செய்தோம், நாம என்ன மாதிரியான தீய செயல்களை செய்தோம், யாருக்கு என்ன கெடுதல் செய்தோம் அப்படிங்கிறது நமக்கு நேரம் நல்லா இருக்கும்போது இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணாலுமே அன்னைக்கு நமக்கு எதுவுமே பாதிக்காது. இதெல்லாம் எப்ப பாதிக்கும் அப்படின்னா சனியோட பார்வை. இப்ப யாருக்கெல்லாம் இருக்கு சனியோட பார்வை முக்கியமா அஃபெக்ட் ஆகிறது சிம்மம், அடுத்தது தனுசு. இதெல்லாமே பாதிப்பு ஏற்படும். அடுத்தது 7 நாட்டு சனி, அது ஒரு தனி கேட்டகரி. இப்போ சனி மீனத்திலிருந்து 10ஆம் பார்வையா தனுசு ராசியோட லக்னத்தை பார்க்க போகிறார். அப்போ தலை, லக்னம் என்றால் தலை, தேவையில்லாத சிந்தனைகள், நீங்க என்னென்ன பண்ணீங்களோ அதோட விளைவுகளை இப்போ நீங்க பார்க்க போறீங்க 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துல பார்வையில இருந்து. அப்போ நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் பாக்குது. இப்ப நான் தனுசுக்கு சனி அர்த்தாஷ்டமா போய் 10ஆம் பார்வையா வேற பாக்குது. அப்போ என்னன்னா டபுள் சனி வேலை போயிடுது. ஓகே, தனு ராசிக்காரர்களுக்கு யார் அவங்க அப்படின்னா 2க்கும் 3க்கும் உரியவங்க. இப்ப ராகு அந்த இடத்துல 3ஆம் இடத்துல இருக்காரு. அப்போ 3ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறது உங்களோட முயற்சி, உங்களுடைய பேர் புகழ்ச்சி. இந்த ராகு என்ன பண்ணுவார், இந்த காலகட்டத்துல ஒரு 50-50 வேலை செய்வார். ஒரு சில விஷயத்துல நீங்க பண்ண எல்லா விஷயத்துக்கும் முயற்சிக்கும் ஒரு நல்லது கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டா உங்க புகழ்ச்சிக்கு கெடுதல் வரக்கூடிய கெட்ட பேர் அவமானங்கள் சனியோட தாக்கத்தினால வரப்போகுது. அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட 6ஆம் இடத்து அதிபதியும் இப்போ ராகு கூட இணைகிறார். அப்ப என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கடன் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அவங்க எல்லாம் இப்ப நெருக்கடிக்க ஆரம்பிக்க போறாங்க. ஏதோ ஒரு பிளான்ல ஒரு டிராப்ல மாட்ட வைக்க போறாங்க. இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும்.
இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? சனிக்கு வந்து எப்பவுமே என்னன்னா, எல்லாமே செஞ்சதை கொடுத்துட்டா அது பிரச்சனை கிடையாது. எல்லாத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும், எல்லாத்துக்கிட்டையும் செஞ்சதை கொடுக்கணும். நீங்க யாரெல்லாம் ஏமாத்துனீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. நல்லது பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நான் சொல்றது வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த ஒரு யோசனை எடுத்துக்கோங்க. இப்ப நல்லது அப்படின்னா என்ன அப்படின்னா, லக்னாதிபதியே குருவா இருக்காரு இல்லையா? அப்ப குரு வந்து வக்கரமா இருக்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம யோசனைகள் கொஞ்சம் பேடா போகும். நம்ம வந்து நல்லதுன்னு நினைச்சு ஒரு விஷயம் செய்யும்போது அது தப்பா போகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப். ஜாக்கிரதையா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப். ராகு இருக்காரு. அப்ப ராகு போகக்காரகன். அப்ப வந்து குரு ரொம்ப நல்லவரு. குருவே மாத்தக்கூடிய இந்த ராகு. ராகு யார் கண்ட்ரோலும் போக மாட்டாங்க. நிழல் கிரகம் இல்ல. குருவே ராகுவே கூட இருந்தாலும் ராகு சுபத்துவம் ஆயிடும். குரு வந்து கெட்டவர் ஆயிடுவார். அப்போ அப்பேற்பட்ட அந்த ராகுவே இப்போ உங்களுடைய 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களாலே உங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இப்ப கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடுங்க. யாரை நம்பியும் எதுவுமே நீங்க இந்த காலகட்டத்துல பண்ணாம இருக்கணும். இந்த டிசம்பர் வரைக்கும் ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பிசினஸ் மூவா இருக்கட்டும், புதுசா தொழில் தொடங்குறதா இருக்கட்டும். ஏன்னா என்னென்ன ஈக்குவல் பண்றாங்களோ அதுக்கு ஈக்குவலான பிரச்சனையை ராகு கொடுத்துக்கிட்டே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி உங்களுடைய லக்னாதிபதி 7ஆம் இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால இப்ப வந்து நீங்க ஒரு வீடு, ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா வந்து கமிட்மெண்ட் ஓவர்லோட அந்த ராகு வந்து எண்ணங்கள் மூலியமாவும் முயற்சி மூலியமா கொடுத்துருவாரு. ஆனா பணம் கிடைக்காம கஷ்டப்பட்டு கடன் வாங்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா சனி பார்வை கடன் வாங்க வைக்கும். அப்ப தேவையில்லாத போய் அன்வான்ட் கமிட்மெண்ட்ஸ்ல போய் நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்ப சனி தலையை பார்க்கறதுனால அந்த பிரச்சனையை கொடுக்கும். ராகு அதை பெருக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. முடிஞ்ச அளவுக்கு வந்து இதை கட்டுப்பாடு பண்ணுங்க. இது வந்து யோசிச்சு பண்ணுங்க. யாருக்கும் வந்து அதிகமா கடன் வாங்காதீங்க, யாருக்கும் சைன் போடாதீங்க. எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்பவருக்கு இடையில் எப்படி வாழ்வான் என்று பார்க்கலாம் என்பவருக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன், வாழ்ந்தேன், பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டும் லட்சியவாதி தர்ஷ். லட்சியவாதி தான் தர்ஷ். அதுல மாற்று கருத்து இல்ல. லட்சியவாதி தான் தர்ஷ். அப்ப லட்சியவாதிங்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நிச்சயமாக கடந்த காலங்கள்ல 7.5 சனீஸ்வரர் அவருடைய பாதிப்பு, அவருடைய நன்மை தீமை எல்லாமே முடிஞ்சு அவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல டயத்தை கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல நேரத்தையும் நாள் செய்யாத நல்லவன் செய்ய மாட்டான் என்ற உணர்வு பிரகாரம் கண்டிப்பாக தனுசுக்கு எப்போதுமே ஒரு உற்சாகம், எப்போதுமே ஒரு கிரேட், எப்போதுமே அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை, தேவையற்ற வார்த்தை, கொஞ்சம் எக்ஸிக்யூட்டிவான வார்த்தை, பிரஸ்டீஜான வார்த்தை, என்ன செஞ்சாலும் சரி வந்து பாரு, என்ன செஞ்சாலும் சரி செய், அப்படித்தான் சொல்லுவோம். அப்படிப்பட்ட தனுசுக்கு கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி கண்டிப்பா ஒரு நல்ல விதமான அர்த்தாஷ்டமம். அஷ்டமத்துல பாரு அர்த்தாஷ்டமம். சனி அவருடைய ராசிக்கு 4. இப்பதான் போறாரு. இவரையும் விட்டுட்டு இப்பதான் போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் வேணா இருக்கலாம். 2.5 பத்தாம் மகரத்துக்கே பாதி சனி முடிச்சு சொல்றோம்ல. அப்ப தனுசை விடாம போயிருப்பாரு. தனுசை விட்டு தான் போயிருப்பாரு. அதை கடந்தானே போயிருக்கணும். அதை கடந்தான் போயிருக்கணும். அதனால தனுசு ராசி கண்டிப்பாக இந்த 2026 வாக்கிய பிரகாரம் அந்த ஈஸ்வரன் ஒரு நல்ல செயலையும், ஒரு நல்ல பட்டங்கள், பதவிகள், உயர்வுகள், ஏற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய காலம். எதை வச்சு? உங்களுடைய திசாபத்தி வச்சு. உங்களுடைய தசாபத்தி சப்போர்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க தசாபத்தி சப்போர்ட் வச்சுதான் நம்ம செய்யணும். அப்ப அந்த வகையில தனுசு ராசிக்கு உங்களுடைய ஜாதக உங்க ஜனஜாத்தை எடுத்துக்கணும். உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்கணும் பாருங்க. புதன் சம்பந்தப்பட்ட தனுசுக்கோ, மிதுனத்துக்கோ, கன்னிக்கோ, மீனத்துக்கோ புதனோ குருவோ புதன் சப்போர்ட் மட்டும் இல்லாம நீங்க எதை வேணாலும் சாதிக்கலாம். அப்படிப்பட்ட ராசி தனுசு ராசி. எதை வேணாலும் சாதிக்கலாம்.
அப்ப எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்க? அறக்கட்டளை, நிர்வாகம், அரசியல், சாசனம், நிர்பந்தம், விவசாயம், நிர்வாகம், மேலிடம், உயர் பதவி, உயர்ந்த உயர்ந்த இடங்கள், மெய்ப்பொருளுக்குரிய இடங்கள், ஞானிக்குரிய இடங்கள், யோகிக்குரிய இடங்கள், அறக்கட்டளை, தொண்டு உள்ளம், கருணை உள்ளம், வாத்தியார், பல்கலைக்கழகம் எல்லாமே, பட்டமளிப்பு, ஐஐடி, எம்எம்சி, எம்எம்டி, எல்லாமே உங்களுக்கு தான். இப்படிப்பட்ட தொழில் எல்லாம் ப்ரொமோஷன் வருது. வாத்தியாரா இருந்தாலும் சரி, விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, அறிவாளியா இருந்தாலும் சரி, எல்லாமே கிடைக்கும் தனுசுக்கு. எல்லாமே தனுசுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். இப்போ எல்லாமே தனுசுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக யாரு போஸ்டிங்ல வீட்டில் இருக்கீங்களோ வேலைக்கு ட்ரை பண்ணுங்க. உறுதியா கண்டிப்பா டெஃபினட்டா கிடைக்கும். ப்ரொமோஷன் எழுதி கொடுங்க, கண்டிப்பா கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குங்க, புதிய நிறுவனம் ஆரம்பிங்க. நெருப்பு சம்பந்தப்பட்டது, நிர்வாகம் சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, எதை வேணாலும் ஆரம்பிங்க. வெற்றியை கொண்டு தானே கொடுக்கும், கதவை திறக்கும். எதை வச்சு? உங்க சப்போர்ட்டை வச்சு, தசாபத்தி சப்போர்ட்டை வச்சு மட்டும் வெற்றியை கொடுக்கும். தசாபத்தியை வச்சு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும், அதுல மாற்று கருத்து. அதை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டா, ஏன்னா உங்களுக்கு செவ்வாய் பயிற்சியோ, சுக்கிரன் பயிற்சியோ, ராகுகேது பயிற்சியோ, ராகுகேது கூட உங்களுக்கு மூலதா இருக்காது. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சுக்கிரன் பயிற்சி, ராகுகேது பயிற்சி இதை விட சிறப்பானது. இந்த சனீஸ்வரனுடைய வாக்கு, சனீஸ்வரனுடைய பட்டம், பதவி. ஏன்னா உங்க ராசிக்கு 2க்கு 3 கூடியவன். தனத்தையும் கொடுப்பான், சுகத்தையும் கொடுப்பான், சோர்வு இல்லாதது கொடுப்பான். அந்த பாவக தன்மையை மாற்ற முடியாது. என்ன 7.5 8.5 பாவகத்தன்மையை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட ராசி தனுசு. மறந்துடாதீங்க. அதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கருதிய போது. வெற்றி மேல் வெற்றி விருதியா உண்டு. அதுல மாற்று கருத்து. உங்க தொழில் எடுத்துக்கோங்க. சப்போர்ட்டா உங்க பக்கத்துல, உங்க குடும்பத்துல, உங்க நண்பர்கள்ட்ட. தனுசு, மிதுனம், மீனம், கன்னி, இந்த 4மே நண்பர்கள்ல குறைச்சிக்கணும். இந்த 4 பேருமே கொஞ்சம் நண்பர்களை மட்டும் குறைச்சிக்கணும். ஏன்னா உபய லக்கணம், உபயராசி ஒத்து வராத லக்கணம், ஒத்து வராத ராசி. இந்த உபயத்துல இருக்க மட்டும் எனக்கு போயிட்டே இருக்கும். அதனால அதை மட்டும், நண்பர்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்க்கணும். குடும்பமானாலும் சரி, தொழிலானாலும் சரி, புத்திரபாக்கியம், குழந்தைகள், சகோதர உறவு கொஞ்சம் கவனம். ஏன்னா தனுசு 7 பார்ட்னர்ஷிப், கவனம் அதிகம். ஆரோக்கியம் கொஞ்சம் ஹீட்டு, உடம்ப கொஞ்சம் பார்க்கணும். சத்துள்ள பொருள், நார் சத்துள்ள பொருள் இதெல்லாம் சாப்பிடணும். உடம்ப கொஞ்சம் கவனமா வச்சுட்டா கண்டிப்பாக இந்த 6/3/2026 வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும் ராசி தனுசு ராசி என்பது மாற்று கருத்தார். மூலம் போராடும் உத்திராடம். அப்ப மூலம் போராடும் உத்திராடம், மூலம் விநாயக பெருமான் வழிபாடு. அடிக்கடி எதை மறக்கிறீங்களோ, விநாயகர் காரிய சித்தி மாலையை ஒரு முறையாவது படிக்காம போக. ஒரு பதிகத்தை அதை படிங்க. பந்த மகற்றும் மணந்தவன பரப்பும் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்புறுத்துகின்ற ஒரு பதிகத்தை படிக்க. வெற்றி உங்களுக்கு தான். விநாயகர். அதுக்கு அடுத்தது ஆஞ்சநேயர். எவ்வளவோ பதிகம் இருக்குது. ஆஞ்சநேயர் சாவி எவ்வளவோ இருக்குது. பட்டாபிஷேகம் எல்லாத்தையும் அப்படி படிச்சு வந்தா தனுச அப்படியே மெத்தனமா கொண்டு போய். ஏன்னா அப்படி கஷ்டப்பட்டீங்க. அதுக்கு இப்ப இடமே இல்லை. வெற்றிவாக சூடக்கூடிய நேரம் இந்த சனிப்பயிற்சி. உங்களுக்கு வாழ்த்துக்கள். 56% ஸ்டார் ரேட்டிங் 2.8.
பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். என்னம்மா சனி பெயர்ச்சியை பத்தி ஆல்ரெடி உங்க பதிவே நாங்க பார்த்திருக்கோமேமா அப்படின்னு கேட்டா உண்மைதான். அது பாருங்க, திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் சனி பகவான் பாத்தீங்கன்னா 29 மார்ச் 2025 பெயர்ச்சி ஆயிட்டாருமா. ஆனா வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் 6/3/2026 தான் கும்பத்துல இருந்து மீனத்துல போய் அமர்றார். அப்ப நம்மளுக்கு பாருங்க, எல்லா நவகிரக ஸ்தலங்கள்லயும் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்றாங்க. முக்கியமா திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோயில்ல சனி பெயர்ச்சி அறிவிச்சிருக்க தினம் இது அப்படின்னா 6/3/2026 தான். இன்றளவும் வாக்கியத்தை மட்டும் ஃபாலோ பண்றவங்களும் இருக்கதான் செய்யறாங்க மக்கள் மத்தியில. அப்ப வாக்கிய பஞ்சாங்கத்தையே ஃபாலோ பண்ற பர்சனாலிட்டியா நீங்க இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த மார்ச் மாசத்துல இருந்து குழந்தைங்க பிறக்குதுங்க பாத்தீங்களா, அந்த குழந்தைங்க பிறக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு வாக்கிய பிரகாரம் ஜாதகம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. வாக்கிய பிரகாரம் எழுதி கொடுக்கறவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் கும்பத்துல இருக்க மாதிரிதான் எழுதி கொடுக்கிறோம். திருக்கணித பிரகாரம் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு நாங்க என்ன பண்றோம், சனி பகவான் பாத்தீங்கன்னா மீனத்துல இருக்க மாதிரி எழுதி கொடுக்குறோம். அப்ப இந்த காலகட்டத்துல பிறந்த குழந்தைங்களுக்கே ஒரு கன்ஃபியூஷன். அது என்னன்னா, கன்ஃபியூஷன் ஒன்னும் இல்ல. இது பாத்தீங்கன்னா திருக்கணிதம் எடுத்தாலும் வாக்கியம் எடுத்தாலும் ரெண்டும் ஒண்ணுதான். இந்த திருக்கணிதம் அப்படின்றது அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் வாக்கிய பஞ்சாங்கம், அவ்வளவுதான். இது வாக்கியம் சித்தர்களும் முனிவர்களும் பாத்தீங்கன்னா நம் முன்னோர்களும் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா அதை அட்வான்ஸ்டு பண்ணி ஒரு அட்வான்ஸ்டு மேத்தமெட்டிக்ஸ், அட்வான்ஸ்டு பிசிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் திருக்கணிதம். இருந்தாலும் வாக்கியம் மட்டுமே ஃபாலோ பண்றவங்க எங்களுக்கு வாக்கிய முறைப்படிதான் சனி பகவானோட பெயர்ச்சி பலன்கள் சொல்லணும் அப்படின்றதுனால அவங்களுக்காக இந்த பதிவு. அப்ப அவங்க மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா, நாங்க ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். ஒரு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆக நம்ம என்ன பண்ணலாம், நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு உங்க ராசிக்கு சனி பகவான் என்ன கொடுக்க போறார் பார்த்துடலாம் வாங்க. தனுசு ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, மீனம் பாருங்க உங்களுக்கு 4ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படின்றது சுக தாயார் ஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த சுக தாயார் ஸ்தானத்துல சனி பகவான் போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியின் போது பயப்படணும்ன்ற அவசியம் இல்லம்மா. பொதுவா பாருங்க, கொஞ்சம் உஷாரா இருக்கணும் அப்படின்றது உண்மை. அஷ்டம சனியில 2.5 வருஷத்துல எவ்வளோ கெடு பலன்கள் கொடுப்பான், அதுல பகுதி அர்த்தாஷ்டம சனியில சாலிடா கொடுத்துருவான். அப்ப நம்ம சனியை ஓவர்டேக் பண்ணணும். சனி நம்மள கெடுக்கூடாது. என்னம்மா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எளிமையான விஷயம் ஒண்ணு இருக்குமா. என்ன அப்படின்னா, 5 விஷயத்துல கவனமா இருங்க. ஒண்ணு, கையிருப்பு எவ்வளவு காசு இருந்தாலும் சனி புடுங்க பார்ப்பான், கொடுக்கவே மாட்டேன். அது சனியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி அப்படின்ற மாதிரி கொடுக்காதீங்க. ரொம்ப நெருங்கினவங்க, ரொம்ப மனசுக்கு பிரியமானவங்க, இல்லைன்னு சொல்ல முடியாத உறவு உங்ககிட்ட எனக்கு கொடு, நாளைக்கு கொடுத்துடுறேன், 1 மணி நேரத்துல கொடுத்துடுறேன், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையை காமிச்சு உங்ககிட்ட இருந்து வாங்க பார்ப்பாங்க. தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. கொடுக்குறீங்க அப்படின்னா 2.5 வருஷம் திரும்பி வராது. சரிங்களா? அப்ப அவங்களுக்கு என்னம்மா பண்றது அப்படின்னா, நீங்க வேற யாருக்கிட்டனா வட்டிக்கு கூட வாங்கிக்கோங்கம்மா, அந்த வட்டி கூட நான் கட்டிடுறேன், அது 10 ரூபாய் வட்டியா இருந்தா கூட பரவாயில்லமா நான் கட்டிடுறேன். அவங்களுக்காக நம்ம அப்படி ஒரு நல்லது செய்யலாம். ஆக இதுல கவனம். குடும்பத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் வரும், அதே மாதிரி நம்மளோட நெய்பர்ஸோட சின்ன சின்ன பஞ்சாயத்து வரும். இதெல்லாம் பெருசா நம்ம யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுவும் கடந்து போகும். ஃப்ரீயா இருந்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீடு கட்டுறதுக்காக நம்ம அந்த இடத்த வாங்கியிருப்போம். ரொம்ப பார்த்து பார்த்து ஆசையா வீடு கட்ட போவோம். அங்க மணலை போடாத, ஜெல்லிய போடாத, இங்க தண்ணி வருது, எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எங்க பெயிண்ட் இதாகுது அப்படின்னு எதிர் வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணுவோம். விடுங்க, அவ்வளவுதான். இது பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி அவங்களோட உறவு முறையெல்லாம் யோசிக்கணும்ன்றதுல அப்ப நம்ம யோசிப்போம், ஐயோ நம்ம இங்க இடம் வாங்குறதே தப்போ, இங்க வீடு கட்டுறது தப்போ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். கட்டும் போது ஒருத்தவங்க நல்லா இருந்தா எதிர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கு எல்லாம் பிடிக்கிறது இல்ல தானே, அந்த மாதிரி. அப்புறம் நாளைக்கே அவனே கரப்பிரேசுக்கிட்ட நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டு போவான்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் பெருசா மனசுல குழம்பாதீங்க. இந்த மாதிரி நம்ம கம்ஃபர்ட் வரும். அந்த கம்ஃபர்ட் குறிச்சு நம்மளுக்கு கவலையோட அந்த கம்ஃபர்ட் வராம இருக்கும். இந்த கம்ஃபர்ட்டை குறிச்சு நம்ம ரொம்ப வருத்தப்படுற மாதிரி இருக்கும். சந்தோஷமா கட்டக்கூடிய வீடை நம்ம வருத்தப்பட்டுட்டே கட்டுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரும். அம்மானோட ஹெல்த்ல கவனம் அப்படின்றது தேவை. அதே மாதிரி நீங்க ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும், ரொம்ப அலையிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனே ரொம்ப குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிடாம தூங்காம அலையிற மாதிரிலாம் இருக்கும். பரவாயில்ல, அது நல்லதுதான். உழைக்கிறது எப்பயுமே தப்பு ஆவறது இல்லை. அதே மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 மற்றும் 3க்கு அதிபன். அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் 4ஆம் பாவத்துல உட்காரும் போது என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பான் சொல்லிட்டேன்.
அதே மாதிரி அவனோட பார்வை 1-6 பொத்து உங்க சுயஸ்தானத்தை பாக்குறான். என்னடா இது வாழ்க்கை, ஏண்டா வாழறோம், எவ்வளவு நாள் தான் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், நம்மளுக்கு நல்லதே பிறக்காதா அப்படின்ற மாதிரி தோணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மந்த நிலை அப்படின்றது இருக்கும். எனக்கு பெருசா வந்து ஃப்ரீயா சாப்பிட்டுட்டு தூங்கினது தான் நிம்மதியா இருக்கு, இங்க ரொம்ப வேலை செஞ்சாலும் முடியாம போகுது, தடுத்து போகுது, டயர்டா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் தோணும். சனி நம்ம ஜென்மத்தை பாக்குறதுனால நம்மளுக்கு இப்படிலாம் வருது. நம்ம அவனை வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆக விடக்கூடாது, நம்ம அவனை வந்து பாத்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. சனினால உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி 6ஆம் பாவத்தை பாக்குறோம். பெரிய லெவல்ல யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, யார்கிட்ட இருந்தும் பெரிய லெவல்ல கடன் வாங்கவும் வாங்காதீங்க. அப்படி கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னா பேங்க். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறான். தொழில் ஸ்தானத்தை பாக்குறதுனால வேலை செய்யற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ், முடியலப்பா சாமி, என்ன வேலை, என்ன டென்ஷன், வேலை ஒரு நாள் கூட நிதர்சனமா நிம்மதியா செய்ய முடியலே அப்படின்ற மாதிரி அப்பப்ப தோணும். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டென்ஷனை கொண்டு வந்து வீட்டுல காமிக்க கூடாது. நானே அங்க சாவடிக்கிறான், அங்க இருந்து வந்தா இங்க வேற நீ வேற சாவடிக்கிற அப்படின்னு வீட்டுல திட்டக்கூடாது. அங்கத்தையும் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். அங்கத்தையும் டென்ஷனையும் அங்கத்தையும் பிரஷனையும் அங்கேயே போட்டு வந்துடும். ரொம்ப சிம்பிள். இது வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பொதுவான பலன்கள். சரிம்மா, இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோராயமா எவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 40% கொடுக்கலாம். ஸ்டார் ரேட் போடுறது அப்படின்னா 2.5 ஸ்டார்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது பொதுவான பலன்கள். நாங்க தனுசு ராசி படிக்கிற குழந்தைங்கம்மா, 8th படிக்கிறேன், 10th படிக்கிறேன், +2 படிக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுமா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணும். புக் எடுத்தா தூங்குற மாதிரி இருக்கும், புக் எடுத்தா என்னமோ கொட்டாவியா வரும், புக் எடுத்தா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், புக் எடுக்கும் போது தான் டிவில ஏதாவது போடணுமா, ஃப்ரெண்டு எங்க போயிருப்பாங்க, போன் எடுத்து நோன்னு தோணும், ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். புக் எடுத்தாலே நம்மளுக்கு பிடிக்காம இருக்கும். இருந்தாலும் மீறி நீங்க புக் எடுத்து படிக்கணும், அப்பதான் பாஸ் அப்படின்றது ஆவீங்க. இது நீங்க நீட் படிக்கிறீங்க அப்படின்னாலும் 2 வருஷம் நான் வந்து ஏற்கனவே 2 வருஷமா நீட் எழுதிட்டு இருக்கேன், எனக்கு மெடிசன் சீட்டு கிடைக்கல, இப்பயும் எனக்கு பெருசா மார்க் வர மாட்டேங்குது, படிக்கவே பிடிக்கல, அவள் தான் போ, எனக்கு வந்து மெடிசன்லாம் நான் சேர மாட்டேன் அப்படின்ற முடிவுக்குள்ள வந்துடக்கூடாது. ஹார்ட் ஒர்க் பண்ணும், நம்மளோட கடமையை செய்யணும், பலனை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். என்ன உங்களுக்கு வரணும்னு இருக்கோ வரும். ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட்டே வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா பம்பு தும்பாய் போயிடும். புரியுதுங்களா? சரி, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, நாங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படிமா இருக்கும், வீட்டுல வேலை பளு அதிகரிக்கும், ஹெல்த்ல காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், குழந்தைங்க சார்ந்த பிரச்சனை, ஹஸ்பண்ட் சார்ந்த நிம்மதி இல்லாத தனம், இதெல்லாம் இருக்கும். இதை கொஞ்சம் ஓவர்டேக் பண்றதுக்கு என்ன, ரொம்ப சிம்பிள். வீட்டுல சும்மா பெருக்கி முழுகுற வேலை எல்லாம் கூட நீங்க செய்யாதீங்க, அதுக்கு ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி மொழுகும் போது கம்முன்னு சேர்ல உட்காந்துருங்க. அந்த மொழுகி நல்லா ஆறுன பின்னாடி எழுந்து நடக்க, இல்லைன்னா கால் லைட்டா ஸ்லிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. புரியுதுங்களா? ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. வேலையை குறைச்சிக்கோங்க, ரொம்ப சிம்பிளா செஞ்சுக்கோங்க. காலையில 3 வெரைட்டி, சாயங்காலம் 3 வெரைட்டி, பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் 1, நைட்டுக்கு 2 அப்படிலாம் வேண்டாம். சிம்பிளா செஞ்சுக்கோங்க. என்னால முடியலைங்க, எனக்கு உடம்பு கஷ்டமா இருக்கு, நான் சிம்பிளா வெரைட்டி ரைஸ் தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. பொரியல் வேணா கொஞ்சம் நிறைய செஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? இது ஹவுஸ் ஒய்ஃப்க்கு. வேலை செய்யற லேடிஸ்க்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், வேலை செய்யற லேடிஸா இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, ஒர்க் சைட் ரொம்ப ப்ரெஷர்ஸ் இருக்கும், கொண்டு வந்து வீட்டுல காமிக்காதீங்க. புரியுதுங்களா? நாங்க திருநங்கைகள்மா, திருநம்பிகள்மா, எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணும், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கணும், நேர் வழி அப்படின்றத வந்து கடைபிடிக்கணும். எது செஞ்சாலும் ரொம்ப நேர்மையா செய்யணும், நல்ல முயற்சி பண்ணி எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் பிள்ளையார் சுழி போடுறதுக்கு ஏத்த காலகட்டம். இந்த காலகட்டத்துல நாங்க ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு பிள்ளையார் சுழி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட உழைப்பை மட்டுமே மூலதனமா வச்சு, பெருசா பணத்தை பொருளை கிடையாது, உழைப்பை மட்டுமே மூலதனமா வச்சு நீங்க போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நர்த்தங்கி நட்ராஜ் மாதிரி, கல்கி மாதிரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரேஸ் பானு மாதிரி, பிரத்திகா யஷ்னி மாதிரி எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல, ரோஸ் அவங்கள மாதிரி எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல ஷைன் ஆக முடியுமா. ஆனா நேர்மை அப்படின்றது ஒண்ணு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நாங்க மாற்றுத்திறனாளிகள்மா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும், ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் வேணும்மா. அதே மாதிரி உங்களோட கோபத்தை, டென்ஷனை, மந்த நிலைய, இரிட்டேஷனை மாத்திக்கினீங்க அப்படின்னா நல்லது. சரிங்களா? எங்களுக்கு 80 வயசு ஆகுதுமா, 75 வயசு ஆகுதுமா, எங்களுக்கு எப்படிமா இருக்கும், உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அதுக்கும் மேல எங்களால ஆரோக்கியத்துல கூட கவனம் வச்சுக்க முடியல அப்படின்றீங்களா, உங்களால என்ன முடியுமோ அதை செஞ்சுட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயில்ல போய் உட்கார்றீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் தங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறார். இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு செல்வதால்
சற்று கவனம் தங்களுக்கு தேவை. உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை, சோர்வு உண்டாகும். இருந்தாலும் பெரிய அளவில் கெடுதல் உண்டாகாது. தேவையில்லாத பயணங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். பிறரிடம் பேசும்போது கவனமாக பேசுதல் வேண்டும். அலைச்சல்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். உணவு விஷயத்தில் கவனம் தேவை. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். பேச்சில் கவனம் தேவை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்க்கும் லாபத்தில் சிறிது குறையலாம். இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் பெரிய கெடுதல்கள் ஏற்படாது. பெரிய தொகைகளை ஈடுபடுத்தும் போது கவனம் தேவை. பிறரை நம்பி வாக்குறுதிகள் கொடுப்பது கூடாது. முன் ஜாமீன் கொடுக்க கூடாது. பிறருக்கு கடன் தரவும் கூடாது, கடன் வாங்குதலும் கூடாது. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். அரசு வழியில் பெரிய உதவிகள் கிடைக்கும். பெரிய முதலீடுகள் செய்ய நினைப்பவர்களுக்கு கவனம் தேவை. தற்சமயம் தொழிலில் அகலக்கால் வைத்தல் வேண்டாம். சற்று சிறிது காலத்திற்கு பொறுமையாக இருங்கள். பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தாலும் அதிகப்படியான அலைச்சலால் நிம்மதி குறையும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கூடுதல் பொறுப்புகள் அதிகரிக்கும். சற்று நிதானமாக செயல்பட வேண்டும். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும். உடன் பணி புரிவர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்காது. அரசியல் துறையை பொறுத்தவரை பேச்சில் நிதானம் தேவை. தங்களின் புகழ், செல்வாக்கு அனைத்தும் குறையலாம். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்பட மாட்டாது. தேர்தலில் நின்றால் தோற்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வருகிறது உங்களுக்கு. மக்களின் தேவை அறிந்து செயல்பட்டால் மட்டுமே தாங்கள் புகழ் பெறுவீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை பயிர் விளைச்சல் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த மகசூல் அதிகரிக்காது. பயிர்கள் செழிக்காது. விவசாயத்துக்கு தேவையான உரம், மருந்துகள் கிடைப்பதில் தடங்கல்கள், தாமதங்கள் உண்டாகலாம். கால்நடைகளால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அசையும் அசையா சொத்து வழியில் சுப செலவுகள் கூடும். சிக்கனமாக செயல்படுவது நல்லது. கலைஞர்களை பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் ஆதாயம் அதிகரிக்கும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பெண்களுக்கு தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் உண்டாகும். ஆகவே தாங்கள் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகலாம். வீண் செலவுகள் ஏற்படும். பொருளாதார நிலை சிறப்பாக இருந்தால் கூட வீண் செலவுகள் உண்டாகும். முடிந்தவரை நெருங்கியவர்களை அனுசரித்து செல்லுதல் வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும். மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் மந்த நிலை உண்டாகும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்ய மாணவர்கள் நன்றாக படித்தல் வேண்டும். ஆக தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி என்பதால் கவனமாக இருத்தல் வேண்டும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக செல்லுதல் வேண்டும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தனுசு ராசினருக்கு 60% கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். தனுசு ராசி நேயர்கள், இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி பெயர்ச்சி பலன்கள். ஸோ தனுசு ராசிக்கு வந்து 4th ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மார்ச் 6 கும்பராசில இருந்து மீன ராசிக்கு டிரான்சிஷன் ஆறாங்க. திருநள்ளாறு கோவில் படி, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தோட முறைப்படி. ஸோ 4th ஹவுஸ்க்கு வந்தாங்கன்னா வீடு விஷயங்கள், சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். 4ஆம் இடம் அதுதான். ஸோ ஹாப்பினஸ் வந்து கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிச்ச கிரகங்களுமே கொஞ்சம் அவங்களுக்கு இந்த தடவை கொஞ்சம் பொசிஷன்ஸ் சரியில்லாதனால நம்ம கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல தேவையில்லாத வாக்குவாதங்கள், சண்டைகளை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம பேசுறத நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்து பேசணும்.
வெளியில போய் நம்ம யாரையாவது பத்தி கமெண்ட் பண்ணிட்டு அது நமக்கு தேவையில்லாம ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியது மாதிரி ஒரு விளைவுகளை உண்டாக்கிரும். சட்ட சிக்கல்கள், வாக்குவாதங்கள், அடிதடி சண்டைகள் இதுல எதுவுமே ஈடுபடாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்றதுனாலே எல்லா பிரச்சனையும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. குழந்தைங்களுக்கு இந்த ஒரு நல்ல காலகட்டம் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா கூட விளையாடுற பசங்களோட சண்டை போடுறது, இல்ல அவங்க இவங்களை அடிக்கிறது, இவங்க அவங்களை அடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே பெருசா ஆகக்கூடிய காலகட்டம் இது. சோ அதனால அவங்கள மானிட்டர் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்துல கூட விளையாடுற பசங்க அடிதடி இல்லாம பாத்துக்கணும், கொஞ்சம் எச்சரிக்கையோட இருந்துக்கணும். அதனால பெரிய காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அதை நீங்க பத்திரமா பாத்துக்கணும். ஒரு ஹனுமன் டாலரோ ராகவேந்திர டாலரோ ஒரு ஒரு நல்ல ஒரு குருவை வந்து இவங்க எப்பவும் வழிபடுற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த இல் எஃபெக்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியும். பெற்றோர்கள் இதுக்கான குழந்தைங்களுக்கான பரிகாரங்களை நீங்க தாராளமா பண்ணலாம். டீனேஜர்ஸ்க்கு வந்து கூட படிக்கிற பசங்களோட ஒரு பேச்சு வழக்கு, சண்டை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராம இந்த பசங்களை பாத்துக்கணும். பெண்களா இருந்தாலும் அதேதான். ஒரு டீச்சர்ஸோட வாக்குவாதம் பண்றது, இல்லாட்டி ஏதாவது ஒரு டெஸ்ட் எழுதும் போது ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு அவமானம் படக்கூடிய சான்சஸ் இருக்கு. சோ அதுக்கு வந்து நம்ம நேர்மையா இருந்தா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதனால எக்ஸாம்ஸ் எல்லாம் நேர்மையா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணி நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல் ஆயிடுவீங்க. ஒன்லி திங் இஸ் யூ ஹாவ் டு ஸ்கிப் யுவர் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் அண்ட் யுவர் டீச்சர்ஸ் விச் வில் லீட் யூ டு குட்னஸ். அதே மாதிரி நீங்க நினைக்கிற காலேஜ் சீட் அது எல்லாமே கிடைக்கும். ஆனா கொஞ்சம் டிலேஸ் இருக்கும் ப்ராசஸ்ல. சர்டிபிகேட்ஸ் இதெல்லாம் ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். விலை உயர்ந்த பொருட்கள் உங்ககிட்ட இருந்தா இந்த வயதினருக்கு பெருசா அந்த மாதிரி ஏதோ மொபைல் போன்ஸோ இல்ல லேப்டாப்ஸோ இல்ல ஐபேடோ whatever it is அதெல்லாம் கொஞ்சம் கவனமா டிராவல் பண்ணும்போது பார்த்து வச்சுக்கணும். உங்களோட பிலாங்கிங்ஸ், லக்கேஜ் டிரான்சிட்ல மிஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஃபிளைட் மிஸ் பண்றதுக்கு, ட்ரெயின் மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ டைமிங், பங்க்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க. அதுவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த காலகட்டத்துல. அது உங்களை நிறைய விஷயங்கள்ல இருந்து காப்பாத்தும். அண்ட் 20 வயதுல இருந்து 40 வயது உள்ளவர்களுக்கு தொழில்ல ரொம்ப கவனம், பார்ட்னர்ஸ் கூட ரொம்ப கவனம். ஸ்டாக் ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்துல. கிரிப்டோஸ், பிட்காயின்ஸ் இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றது இட்ஸ் ஹைலி ரிஸ்கி. அண்ட் இந்த காலகட்டத்துல லவ் ப்ரொபோசல்ஸ் இல்ல மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் எதனாலும் நம்ம பாத்துக்கலாம். அதே மாதிரி 40 வயதுல இருந்து 60 வயதினருக்கும் குடும்ப சூழ்நிலைய ஒற்றுமையா கொண்டு போறதுக்கான முயற்சிகள் எடுங்க. தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்குற மாதிரி ஒரு மனநிலை வரும். அதனால டிப்ரெஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா யூ கேன் ஓவர் கம். எல்லாத்தையும் வந்து நம்ம பக்குவமா நம்ம வந்து பேஷன்ஸோட டீல் பண்ணா கண்டிப்பா நல்லதே நடக்கும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு உடல்நிலையில கவனம் தேவை. அதே மாதிரி அடுத்தவர் ஒரு 3ஆம் நபர் தலையீடு இல்லாம பாத்துக்கணும் குடும்ப விஷயத்துல. அது கவனமா இருக்கணும். குரு பகவான வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்துல. வியாழக்கிழமை வந்து குரு பகவானுக்கு கொண்டக்கல்ல மாலை போடுறதும் மஞ்சள் வஸ்திரம் சாத்துறதும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி பகவானுக்கு போய் எல் தீபம் ஏத்துறது, காக்கைக்கு உணவு கொடுக்கறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பெரும் உதவியா இருக்கும். கருப்பு நிற ஆடைகளை தவிர்த்துக்கோங்க. டார்க் ப்ளூ அந்த மாதிரி அதையும் தவிர்த்துக்கோங்க. கடவுள் ஆன்மீகம் சார்ந்த இடங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது உங்க மன உளைச்சலை வந்து கம்மி பண்ணிடும். டிப்ரெஷன்ல போகாம நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கு வந்து சந்திர பகவான் வழிபாடும் உங்களுக்கு அதிகமா உதவும். வெள்ளை நிற பொருட்களையும் நீங்க வந்து தானமா கொடுக்கலாம். பால், அந்த மாதிரி சர்க்கரை, அது சுகர், அது மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்க தானமா கொடுக்கலாம். உங்களுக்கு அது நட்பலன்களை கொண்டு வரும். முருகன் அருளால இந்த வருடம் உங்களுக்கு முழுக்க சுபிக்ஷமா இருக்கும். தனுசு ராசிக்கு 70% சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன் நான் சொல்லிதானே ஆகணும். 6/3/2026 இருந்து 23/1/2029 வரைக்குமே இந்த சனி பயிற்சி வாக்கிய பிரகாரம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சனியோட பாதிப்பு இல்லாம இருந்தது இல்லையா? எல்லாமே விலகிச்சு. 7 சனி விலகிச்சு. 3ஆம் இடத்துல வந்து சனி நல்லா முக்கியத்துவமான பிரச்சனை தீர்த்தாரு. நல்ல பலனை அனுபவிச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க இல்லையா? இப்போ அர்த்தாசிரம சனியா வந்திருக்காரு உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல. ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், நீங்க கவலைப்படக்கூடாதுன்னு தான் சொல்ல போறேன். உங்க ராசி மீன ராசியில குரு பகவான், உங்க ராசி அதிபதி குரு பகவான், அவருடைய வீட்டுல தான்
சனி பகவான் வந்து அமர போறார். அதனால பயப்படாம இருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது பாதியா கண்டிப்பா குறைஞ்சிரும் அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு, இந்த அர்த்தாசிரம சனியில என்னென்ன நடக்கும் அப்படின்னு தான் நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இப்ப நான் சொல்றேன் அதுதான். அப்போ நல்லா கேட்டுங்க. வீடு வாங்கியிருப்பீங்க. அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நிற்கும். வீடு டாக்குமெண்ட்ல அதுல கவனமா உஷாரா இருக்கணும். உடனே சரி பண்ணிடணும். உடனே சரி பண்ணணும். லேட்டே போடக்கூடாது. வாய்தா போடவே கூடாது. இப்ப நான் சொல்ற விஷயம் எல்லாமே உடனுக்குடன் நீங்க செஞ்சுட்டு வரணும். அதுக்கு தான் சொல்றேன். அடுத்ததாக இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்துல பிரச்சனை வந்திருக்கும். வேற ஒருத்தர் வந்து அதுல வீடு கட்டியிருப்பாரு. ரொம்ப நாளா இங்க கவனிக்காம இருந்தனாலும் சொல்லுவாரு. இல்லைனாக்கா டாக்குமெண்ட் தப்பா இருந்திருக்கும். டபுள் டாக்குமெண்டா இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கு. அதுதான் சொல்லிட்டு வரேன். அப்போ இதெல்லாம் உஷாரா இருக்கணும். இது மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ உஷாரா இருக்கணும். கவனமா இருக்கணும். உடனுக்குட சரி பண்ணிக்கணும். அவ்வளவுதான் விஷயம். இது இல்லாமல் வண்டி வாகனம் வாங்கியிருப்பீங்க. அது செலவு வச்சுனே இருக்கும். அது நீங்க பண்ணணும். திருப்பி செலவு பண்ணிட்டே இருப்பீங்களா? புது வாகனம் வாங்கணும் தானே? அப்போ புது வாகனம் வாங்கிடுங்க. பழைய வண்டியை டிஸ்போஸ் பண்ணுங்க. இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் அர்த்தாசிரம சனியில சொந்த பந்தங்கள் மூலியமாகவும் நட்பு மூலியமாகவும் சில பிரச்சனைகள் பெருசா வராது. சில பிரச்சனைகள் வரும். அப்ப என்ன வரும்? நீங்க ஒரு சொல்லியிருப்பீங்க. செய்ய முடியாம போயிருக்கோம். அதுக்கு நீங்களே ஒரு உதாரணம் சொல்லி அதனாலதான் நான் செய்ய முடியல அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அது தப்பு. என்னால முடியல, மன்னிச்சுங்க, வருத்தப்படாதீங்க, கோச்சிக்காதீங்க, நான் கண்டிப்பா அப்புறமா செய்யறேன் இப்படி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நேரம் அப்படி இருக்கு. அர்த்தாசிரம சனி காலத்துல இப்படிதான் சொல்லணும். இது இல்லாம அவ்வளவுதான் என்னால் முடியும், நீங்க போய் பார்த்துங்க, வேற யாரை பார்த்துங்க, என்னால இனிமே முடியாது, இப்படிலாம் சொல்லவே கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? தனுசு ராசிக்காரங்க வாய் மூடி அமைதியா இருக்கணும். அதிகமா பேசக்கூடாது. இப்படிதான் பண்ணிட்டு வரணும் அர்த்தாசிரம சனியில. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க. உங்களுக்கு ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் பாதிப்பு வரதானே செய்யும். அப்போ அதையும் கவனமா பார்த்துக்கணும். என்ன பாதிப்பு வரும்? தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் அசதி, உடம்பு அசதி, இது வந்துக்கிட்டே இருக்கும். பெரும்பாலும் தலைவலி தான் வரும். தனுசு பார்த்தீங்கன்னா தலைவலி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க நிறைய சிந்தனை செய்வாங்க, யோசிப்பாங்க, நிறைய பிளான் போடுவாங்க, நிறைய விஷயங்களை நடத்தணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யோசிக்க அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வந்துடும். அதெல்லாமே இப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு தானே? அஸ்தாம் சனியாக இருந்தால் கூட உங்கள் ராசியை அவர் பார்க்குறாரு. அது ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிங்க. கொஞ்சம் மந்த நிலை கொடுப்பாரு. சுறுசுறுப்பை குறைச்சிருவாரு. என்ன பண்ணுவீங்க? இந்த டேட்ல இந்த நேரத்தில் அவர் போய் ஒருத்தர் பார்க்கணுன்னா முதல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு அலோகேஷன் நான் போய் பார்த்துக்கிறேன். அந்த நேரமா? அந்த நேரத்தில் எனக்கு ஒரு வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம், இப்படி தான் சொல்ல போறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் நீங்கள் தள்ளி போடக்கூடாது. உடனுக்குடன் முடிக்கணும். அந்த டேட்டில் போய் பார்க்கணும்னா அந்த டேட்டில் பார்க்கணும். அந்த நேரத்தில் போய் பார்க்கணும்னா அந்த நேரத்தில் பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் சொல்றதுக்கு தான் இது ஒரு கைட்லைன். இது வழிகாட்டி. ஜோசியன்றது வழிகாட்டி தான். அதனால இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு அவர் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு தானே? அப்போது 10ஆம் இடத்துல இருந்தாலோ பார்த்தாலோ பதவிகள், வாய்ப்புகள் எல்லாமே பறிபோகும், இழக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏனென்றால் உங்களுடைய குரு வீட்டில் இருக்காரு. குரு வந்து சனி பகவானுக்கு அவ்வளோ ஒன்றும் பகைமை கிடையாது. அதனால வந்து போகும், அவ்வளோதான் விஷயம். அப்போது ஒரு பதவி வந்து போகும், திருப்பி வந்துடும். அதே மாதிரி பொறுப்புகள் வரும், போயிடும். அப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க. ஒன்று போனால் ஒன்று வரும்ன்றது தெரிஞ்சு போச்சு. அப்போது அமைதியாக இருந்து காரியத்தை சாதிச்சுக்கணும். வந்துடுச்சே போயிடுச்சே அப்படின்னு சொல்லி போராடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, அவங்களோட போய் பகைமை பாராட்டக்கூடாது. இதுதான் முக்கியமானது. பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அப்படி சொல்லியிருக்கேன். சரி வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக திருப்பி அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது மாதிரி கவனமாக பார்த்துங்க. நீங்கள் அந்நிய ஊருக்கோ வெளிநாட்டுக்கோ, அந்நிய நாடு அந்நிய ஊருன்னு சொல்றோம் இல்லையா, வெளியூர் வெளிநாடு, அதுக்கெல்லாம் வேலை விஷயமா போறீங்க. வேலை விஷயமா போயிட்டு வருவீங்க. அது மூலிமா நல்லது நடக்கும். அது மூலிமா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அங்கே போயிட்டு வரனால ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அப்போ இதெல்லாம் நல்லது தானே? அப்போ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. முதல்ல சொன்ன மைனஸை விட்டுடுங்க, ப்ளஸ்ஸை பயன்படுத்திங்க. அப்போ அந்த மைனஸ் வந்து இருந்தாலும் தான் போயிடும். அது நம்ம கண்டுக்க மாட்டோம். அப்படிதான் வாழ்க்கை இருக்கணும். கஷ்டத்தையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது.
நல்லது நினைச்சும் போது கஷ்டம் மறைஞ்சிரும், அவ்வளவுதான் விஷயம். அப்போ இந்த தனுசு ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அத்தாசம் சனியாக இருந்தாலும் அந்த சனி பகவானுடைய பார்வை பலனால கண்டிப்பா நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் நல்லா சுகமா இருக்கும். கடன்கள் கேட்டதுல கிடைக்கும். வழக்குகள் இருந்தா அது முடிவுக்கு வரும். நோய் நொடி இருந்தாலும் கூட சின்ன சின்ன நோய் நொடி தான் வரும், பெருசா வராது. இது மாதிரிலாம் வந்துடும். எல்லா வகையிலுமே வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு வேலை போயிட்டு கூட இன்னொரு வேலை கிடைச்சிடும். நான் சொன்னேன் இல்லையா, இந்த அத்தாசமணி காலத்துல வந்தாக்கா ஒரு வேலையில இருப்பீங்க, அந்த வேலை ஏதோ ஒரு காரணத்தினால இழக்க நேரிடும். அதுக்கப்புறம் அதை விட பெரிய வேலை கிடைக்கும். அதுதான் விஷயம். மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். அதுதான் உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போற விஷயம். இது பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் மலை மேல் உள்ள முருகர் வழிபாடு பண்ணிட்டு வருது அவ்வளவு விசேஷம். அது இல்லாமல் சிவனையும் முருகனும் சேர்த்து வழிபாடுபடுறது நல்லது. தட்சிணாமூர்த்தி வழிபட்டு வாங்க. குரு வாரத்துல வியாழக்கிழமையில ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவரை வணங்கிட்டு வாங்க. சனிக்கு பிரீத்தியா எல் தீபம் போட்டு வாங்க சனிக்கிழமையில. ஆஞ்சநேயர்ல பஞ்சமுக ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபட்டு வாங்க. இது மாதிரிலாம் நீங்க இறை வழிபாடு பண்ணிட்டு வரணும். தான தர்மம் பார்க்கும் பொழுது அனாதை குழந்தைகள், அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, அவங்க தெரியாம விட்டுட்டு போயிருப்பாங்க. அந்த எடுத்து அந்த பராமரிகளுக்கே தெரியாது யாருன்னு. அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு அப்ப அந்த குழந்தைங்க எப்படி இயங்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும். பெரும்பாலும் இனிப்பு நீங்க முதல்ல கொடுத்துரும். எந்த குழந்தைகிட்ட பார்த்தாலுமே இந்த தனுசு ராசிக்காரங்க பிறந்தவங்க இனிப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விசேஷம். அந்த குழந்தை சந்தோஷப்படும். இனிப்பை கண்டு சந்தோஷப்படாத குழந்தைங்களே இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இனிப்பு வாங்கி கொடுங்க எந்த குழந்தைக்கு. அது நல்ல இனிப்பா இருக்கட்டும், அது உடம்புக்கு நல்லதா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். இதை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைகள் தேவையானதை வாங்கி கொடுக்கலாம். படிப்புக்கு உதவி பண்ணலாம், உடை வாங்கி கொடுக்கலாம், பொருள் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது ரெண்டுமே பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதான் பண்ண போகுது. அத்தாசம் சனின்றது பயந்துட வேணாம். அதனால உங்க தைரியத்தை குறைச்சிக்க வேணாம். தன்னம்பிக்கைய விட்டுட வேணாம். முயற்சிய பண்ணாம இருக்க வேணாம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. உங்க வேலையை நீங்க பார்த்துட்டே வாங்க. உங்க முயற்சி செஞ்சுட்டே வாங்க. எல்லாருக்குமே வந்து நீங்க முன்னோரமா திகழ போறீங்க. இந்த சனி பயிற்சிக்கு முடிவுல எப்பயுமே சனி பயிற்சின்னா அந்த 2 வருஷம் சொல்றோம்னா அதுல ஃபுல்லாவே கஷ்டத்தை வராது. சனி பகவான் வந்து வக்ரமாவாரு, அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவாரு. இது மாதிரிலாம் அதுக்கூடான நேரங்கள் வரும். குருவுடைய பார்வை வரும். குரு நல்ல நிலைமையில வருவாரு. பல கிரகங்கள்லாம் மாறும். அதனால இந்த ஒரு கிரகத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதனால நீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. எல்லா வகையிலும் நல்லா இருக்க போறீங்க சொல்லிட்டு இந்த தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு அத்தாச சமஸ்யை இருந்தாலும் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், தொல்லைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயத்த சொல்லியிருக்கேன். அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு சனிப்பயிற்சி பலன் பார்க்கும்பொழுது 55% பலன் கிடைக்க போகுது. எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு ஏத்துங்க. அதுக்கப்புறம் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் சொல்லி நீங்கள் எல்லா வளமுடன் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.